அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தை, மைந்தர், தூய ஆவியானவரின் திருப்பெயருக்கு மாட்சி உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் ஒரு சில கால இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களோடு இப்படிப்பட்ட நிகழ்வில் இணைவதற்கு வாய்ப்பளித்த ஆண்டவருக்கு என்னுடைய நன்றிகளை, தோத்திரங்களை நான் ஏறெடுக்கின்றேன். மாத்திரமல்ல, உண்மையாகவே இந்த நாள் ஒரு சிறப்புக்குரிய நாளாக கடவுள் நம் வாழ்வில் தந்திருக்கிறார். அநேக நிலைகளிலே ஆண்டவர் நம்மை வழிநடத்தி நம்முடைய வாழ்வின் பாதைகளிலே ஆண்டவர் உடனிருந்து நம்மை காத்து வருகிறார். எனவே கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அநேக மக்கள் இந்த நாளிலும் இந்த கிரேஸ் டிவியின் வழியாக தங்களுக்கான ஆன்மீக உணவையும் தங்களுக்கான எல்லா விதமான தேவைகளையும் அவர்கள் ஆண்டவரின் திருப்பெயரினாலே பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. எனவே கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டோடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல விரும்புகின்றேன். கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். ஒரு நிமிடம் ஆண்டோடைய திரு சமூகத்தில் நாம் கேட்க இருக்கின்ற திருவார்த்தைகள் உள்ளங்களில் கிரியை செய்யும்படியாக ஆண்டவர் தம் திருவார்த்தைகளினாலே நம்மை புடமிடும்படியாக திருக்கரத்தில் நம்மை அர்ப்பணித்து நாம் காத்திருப்போம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, மீண்டும் இந்த பகல் வேளைக்காய் நன்றியுள்ள உள்ளத்தோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம், போற்றுகின்றோம். சிறப்பாக இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, காலை நேரம் முதல் இந்நேரம் மட்டும் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒரு சிலராய் ஒன்றிணைந்து ஆண்டவர் இந்த கிரேஸ் டிவி வழியாக, இந்த ஊடகத்தின் வழியாக, ஆண்டவரே யூடியூப் வழியாக ஆண்டவரே அநேக மக்களை ஆண்டவரை நாங்கள் ஒன்றிணைக்கும்படியாக, அவர்களுக்காய் வேண்டுதல் செய்யும்படியாக, அப்படி வாழ்வின் ஆண்டவர் அநேக ஆண்டவரை பலவீனங்களை, ஆண்டவரை சுகவீனங்களை, அப்படி வாழ்வின் பாடுகளை ஆண்டவரை நினைவு கூர்ந்த இந்த இடத்துல உம்மிடத்தில் நாங்கள் மன்றாடும்படியாக நீர் தந்த இந்த நல்ல தருணத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த வேளையிலும் ஆண்டவருடைய திருவார்த்தைகள் இப்படி வாழ்வுக்கு பயனுள்ளதாய் மாற நீர் கிருபை தார். தியானிக்கின்ற வார்த்தைகளை ஆண்டவருடைய சிந்தையில் இருத்திக் கொள்ள, அதன் வழியே எங்களுடைய வாழ்வின் ஆண்டவருடைய பணிகளை நாங்கள் மேற்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். தூய ஆவியானவர் தாமே துணை நின்று எங்களை ஆற்றல் படுத்தி ஆசீர்வதித்தருளும். எல்லாவற்றையும் இரட்சகரும் மீட்பருமாம் இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் நல்ல கடவுளே, ஆமென். அன்பிற்குரியவர்களே, மீண்டுமாக உங்கள் அனைவரையும் அன்போடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். ஆண்டவர் தாமே தம் அருளை, தம் ஆசியை உங்கள் மீது வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவரிடத்தில் உங்களுக்காக நான் வேண்டுதல் செய்கின்றேன். சிறப்பாக இந்த நாளிலும் ஒரு திருவசனத்தின் வழியாக இந்த நாளுக்குரிய தியானங்களை நாம் பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். யாக்கோபுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் திருமொழி. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 15ஆம் திருவசனம். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நம்பிக்கையோடு இறைவரிடம் வேண்டும் பொழுது நோயுற்றவர் குணமாவார். நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் வேண்டுகின்ற பொழுது நோயுற்றவர் குணமாவார். ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார். அவர் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு பெறுவார். ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார். அவர் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு பெறுவார். And the prayers of faith will save the one who is sick. And the prayers of faith will save the one who is sick. And the Lord will raise him up. And the Lord will raise him up. And if he has committed sins, he will be forgiven. And if he had committed sins, he will be forgiven. நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரிடத்தில் வேண்டுகின்ற பொழுது அவர் நம்முடைய நோய்களை என்ன பண்ணுறாராம்? குணமாக்குகிறார். நம்ம எழுப்பி விடுகின்றார். மாத்திரமல்ல, நாம் பாவம் செய்திருந்தோமானால் நம்முடைய பாவங்களையும் அவர் மன்னிக்கிறார். 3 விதமான காரியத்தை இந்த பகுதியில் உள்ள ஆண்டவர் தம் திருப்பணியின் பாதையில் அநேக இடங்களிலே இதை தனித்தனியாக கூட அநேகருடைய வாழ்வில் ஆண்டவர் அதை செயலாக்கம் செய்திருக்கிறார். செயல் வடிவில் ஆண்டவர் அதை நடத்தி இருக்கின்றார். ஆனால் இங்கே ஒட்டுமொத்தமாக ஒரு விஷயத்தில் ஒரு வார்த்தையாக ஒரே வசனமாக யாக்கோபு புத்தகத்தில் யாக்கோபு அடிகளார் அவர் எழுதுகிறத நம்ம பார்க்குறோம். ஆக இந்த பகுதியில் ஒருவரை நாம் பார்க்கின்ற போது நம்முடைய தியானத்திற்கான இந்த வசனம் மன்றாட்டின் வழியாக ஆண்டவர் குணமாக்குகின்றார் என்கின்ற நம்பிக்கையை இங்கே முன்னிறுத்துகிறதை நாம் பார்க்கணும். ஜெபத்தின் வழியாக ஆக மன்றாட் நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரிடத்தில் வேண்டுகின்ற பொழுது ஆக மன்றாட்டு ஜெபம் அல்லது நம்பிக்கை என்கின்ற வார்த்தைகள் இங்கே இணைந்து நமக்கான வாழ்வை பெற்று தருகிறதை நாம் பார்க்கின்றோம். நம்பிக்கையோடு மன்றாட்டின் வழியாக ஆண்டவர் நம்மை குணமாக்குகிறார் என்கின்ற நம்பிக்கை இங்கே முன்னிறுத்துகிறது. அது மாத்திரமல்ல, நம்பிக்கையோடு நம்ம ஆண்டவரிடத்தில் வேண்டுகின்ற பொழுது நம்முடைய பிணி நீங்குகிறது. நம்முடைய பலவீனம், நம்முடைய சுகவீனங்கள், நம்முடைய எல்லா விதமான இக்கட்டுகளும் நம்மை விட்டு அகலுது. பிணி என்பது ஒருவேளை இங்கே நேரடியாக நமக்கு பலவீனத்தை அல்லது சுகவீனத்தை குறித்து சொல்லக்கூடுமானாலும் நாம் நம்முடைய வாழ்வின் எல்லா விதமான துன்பங்களையும் அல்லது இடர்பாடுகளையும் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்?
நாம் முன்னிறுத்தி கொள்ளலாம். நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கின்ற பொழுது, நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் நாம் வேண்டுகின்ற பொழுது, அவர் குணப்படுத்துவது மட்டுமல்ல, நம்முடைய எல்லா விதமான காரியங்களையும் நம்ம விட்டு என்ன பண்ணுறாராம், இடர்பாடுகளை, எல்லா விதமான காரியங்களும் பிரச்சனைகளை, துன்பங்களை ஆண்டவர் நம்மை விட்டு அகற்றுகிறார் என்கின்ற செய்தி இங்கே முன்னிறுத்தப்படுகிறதை நாம் பார்க்கணும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இங்கே ஒரு காரியத்தை பார்க்கணும், அவர் நம்மை அந்த நிலையிலிருந்து எழுப்பி விடுகிறார், ரைசிம் அப் அப்படின்னு சொல்லிப்பார். யோவான் நற்செய்தி நூலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதர் 38 ஆண்டுகள் ஒரே இடத்துல குளக்கரையில் அவர் படுத்து கொண்டிருக்கிறார். ஆக அந்த இடத்தில் ஆண்டவரும் கூட அவரை தேடி போய், ஆண்டவரை நீர் சுகம் பெற விரும்புகிறீரா, நீ நலம் பெற விரும்புகிறீரா அப்படின்போது, தண்ணீர் கலக்கப்படுகின்ற பொழுது என்னை கொண்டு போய் விடுவதற்கு எவரும் இல்லை என்று அவருடைய நம்பிக்கையெல்லாம் தண்ணீரின் மீது அங்கே காணப்படுகின்ற ஒன்று. ஆனால் ஆண்டவர் சொல்றார், எழுந்திரும் படுக்கையை எடுத்து. ஆண்டவர் சொல்றார், நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் குரல். அவருடைய நம்பிக்கை தண்ணீரின் மீது இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாராம், சுகத்தை கொடுக்கிறார். ஆனாலும் இங்கே சொல்லப்படுகின்ற வார்த்தை, நம்பிக்கையோடு நம்ம ஆண்டவரிடத்தில் வேண்ட, எழுந்திரும் படுக்கையை எடுத்துக்கொண்டு. ஆக ரைசிம் அப், ஆண்டவர் சொல்றார், நம்மை எழுப்பி விடுகின்றவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த பகுதி ஒருவேளை இந்த வசனத்தினுடைய கருப்பொருள், இந்த வசனத்துடைய அர்த்தம் நமக்கு இந்த நிலையில் இருந்தாலும், இதனுடைய முந்தைய வசனத்தையும் நாம் இதோடு சேர்த்து பார்க்க அழைக்கப்படும். 14ஆம் வசனத்தை நம்ம யாராவது வாசிக்கலாம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். உங்களிலே ஒருவருக்கு யாராவது நோயுற்று இருந்தால் நீங்க என்ன பண்ணுமா, திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து வாருங்கள், அவர்கள் ஆண்டவரது பெயரினாலே அவர் மீது என்ன பண்ணுவாங்களாம், எண்ணெய் பூசி ஆண்டவரிடத்தில் இறைவனிடத்தில் வேண்டுவார்கள், அப்பொழுது நம்பிக்கையோடு இறை வேண்டும். ஆக இந்த வசனத்தினுடைய நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரிடத்தில் வேண்டுகின்ற இந்த வசனம் ஒரு பாதியிலிருந்து தான் நம்ம வாசிச்சிருக்கோம். அப்போ இதுக்கு முந்தைய வசனத்தினுடைய அந்த பகுதியை நம்ம படித்து பார்த்தா, இந்த நம்பிக்கை யார் மூலமாக இங்கே நமக்கு கொடுக்கப்படுகிறது, யார் மூலமாக கொடுக்கப்படுகிறது, சபையின் மூப்பர்கள். இந்த வசனத்தில் நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால், நோயுற்றவர் மீது, உங்களில் நோயுற்றவர் மீது மூப்பர்கள் எண்ணெய் பூசி என்ன பண்ணுவாங்க, மன்றாடுவார்கள். ஆக அப்படி அவர்கள் நம்பிக்கையோடு மன்றாடினால் நோயுற்றவர் குணமாவார் என்று இங்கே சொல்லப்படும். ஆக இங்கே இதன் வழியாக நாம் ஒரு உண்மை நமக்கு உறுதியாகிறது. ஆக எண்ணெய் பூசுதல் வழியாகவும் கடவுள் என்ன பண்ணுறாராம், சுகமளிக்க வல்லவராயிருக்கிறார். உள்ள இன்றைக்கி நிறைய இடங்களில் நிறைய நற்செய்தி உயிர்மீட்சி கூட்டங்கள், நிறைய கூட்டங்களை நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எண்ணெய் ஜெபம் பண்ணி அங்கே ஜனங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்பிக்கையோடு எண்ணெய் எடுத்துன்னு போயிட்டு அந்த பிரசங்கியார்கிட்ட, அந்த ஊழியர்கிட்ட கொடுத்து ஜெபம் பண்ணுவாங்க. ஏன் நம்மலாம் வெளியில் ஏன் போகணும், நானே நம்முடைய திருச்சபைகளில், கிராம திருச்சபைகளில், அல்லது நம்முடைய செங்கல்பட்டில் கூட ஒரு சிலர் ஒரு வேற்று சமயத்தவராக கூட இருப்பாங்க, நம்பிக்கையோடு என்ன பண்ணுவாங்க, எண்ணெய் பாட்டில் கொண்டு வந்து, ஐயா இதை ஜெபம் பண்ணுங்க. கிராமங்களில் அதிகமாக பார்த்துருக்கேன், வயசான அம்மா, அவங்க முடியாது பாவம், அவங்களால இடுப்பு வலிக்குது ஐயா, கை கால் வலிக்குது ஐயா, இந்த எண்ணெய் பாட்டில் ஜெபம் பண்ணி கொடுங்க. ஆக இது எங்கேயோ யாரோ சொல்லி கொடுத்தது அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே பழைய ஏற்பாட்டின் காலம் முதற்கொண்டு இங்கே மூப்பர்கள் என்ன பண்ணுவாங்களாம், புதிய ஏற்பாட்டில் இங்கே மூப்பர்கள் நம்பிக்கையோடு அவர்களுக்கு ஜெபம் பண்ணி மூப்பர்கள் எண்ணெய் பூசுவாங்க. இவங்களை பிரெஸ்பைட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை பிரெஸ்பைட்டர் அப்படின்ற வார்த்தை. பிரெஸ்பிட்டேரியன், நாம் எல்லாம் பிரெஸ்பிட்டேரியன் சர்ச், ஸ்காட்லாந்து மிஷன், நம்ம எல்லாம் மூப்பர் ஆளுகை திருச்சபை. இதுக்கு பேரே மூப்பர் ஆளுகை திருச்சபை. மூப்பர் அப்படின்னு சொன்னால், பிரெஸ்பைட்டர் அப்படின்னா ஆங்கிலத்தில் எல்டர் அப்படின்னு அர்த்தம், லாட்டின் வேர்டு இது. பிரெஸ்பிட்டெரோஸ் அப்படின்ற அந்த கிரேக்க லத்தீன் வார்த்தை அந்த இது. ஆக இது என்ன அப்படின்னு சொன்னால், மூப்பர் அல்லது எல்டர், த ஒன் ஹூ இஸ் சீனியர் அப்படின்னு அர்த்தம், பெரியவங்க அப்படின்ற. ஆக அல்லது த ஒன் ஹூ இஸ் த லீடர் ஆஃப் த சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக மூப்பர் அல்லது திருச்சபையின் தலைமை பொறுப்பில் குரு. அதுதான் நாம் நம்முடைய தமிழ் அல்லது ஒரு சில நம்முடைய தென்னிந்திய திருச்சபை முறைமைகளை என்ன சொல்கிறோம், பிரெஸ்பைட்டர், ஆயர்களை நம்ம என்ன குருவானவரை பிரெஸ்பைட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அது உண்மையான ஆங்கில வார்த்தையினுடைய அர்த்தம் என்னென்னா எல்டர், பெரியவங்க அல்லது லீடர் ஆஃப் த சர்ச், ஒரு திருச்சபையினுடைய மூப்பர் பொறுப்பில் இருக்கு. ஆக எதுக்காக நான் இந்த வசனத்தை சொல்ல வரேன்னா, ஆயர்கள் மட்டும்தான், இல்லை பிரசங்கியார்கள் மட்டும்தான், இல்லை யாரோ பெரிய கடவுளுடைய ஊழியக்காரங்க மட்டும்தான் ஜெபம் பண்ணி எண்ணெயை கொடுத்தா சுகமாகும் அப்படின்றது இல்லை. ஆக இங்கே மூப்பர்கள் சொல்லும்போது திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரும், திருச்சபையின் ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் இங்கே முன்னிறுத்தப்படுகிறார்கள். நாம் கூட நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணி அந்த எண்ணெயை தேய்ச்சோம் அப்படின்னு சொன்னால், கடவுள் உங்களுக்கு என்ன பண்ணுவாராம், சுகத்தை கொடுப்பார் என்பது வார்த்தையினுடைய அர்த்தமாக இருக்கிறார். ஒருவேளை இந்த நாளில் நம்ம அநேகருக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம், அநேகருக்காக நம்ம இந்த இடத்துல ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையோடு நாம் மன்றாடுகிறோம். ஆண்டவர் அவர்களுக்கெல்லாம் சுகத்தை கொடுக்கணும். உள்ள இந்த நாளில் இந்த கிரேஸ் டிவி வழியாக பார்த்து கொண்டிருக்கின்ற மக்கள், நம்பிக்கையோடு நீங்கள்
அதுதான் இந்த இடத்துல எண்ணெய் பூசுதல் அப்படின்ற ஒரு காரியத்தை 14வது வசனத்தில் அதுதான் சொல்கிறார். மூப்பர்கள் என்ன பண்ணுவாங்களா அவங்கள? மறுபடியும் அந்த வசனத்தை பாருங்க. உங்களுள் யாரேனும் நோயுற்றிருந்தால் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அழைத்து வாருங்கள். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆண்டவருடைய பெயரினால அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி ஜெபம் பண்ணும்போது அவங்களுடைய நோய்கள் என்ன பண்ணுமா? நீங்கும் என்று சொல்லி நம்பிக்கையோடு, அதுதான் 15வது வசனத்தில், நம்பிக்கையோடு நீங்கள் ஆண்டவரிடத்தில் வேண்டினால் உங்களுடைய நோய்கள் குணமாகும், ஆண்டவர் உங்களை எழுப்பி விடுவார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லுகிறது. நம்ம எண்ணெய் பூசுதல் அப்படின்றது நம்பிக்கையின் இங்கே அதிகமாக அடையாளமாக இங்கே பார்க்கப்படுது. எண்ணெய் பூசுதல் என்பது ஒரு அடையாள செயல். ஆனால் அதோடு அங்கே என்ன அங்கே முன்னிறுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் மீது நாம் வைத்திருக்கின்ற நம்பிக்கை என்பது அங்கே காணப்படுது. மார்க் நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்பொழுது, மார்க் 6:13, அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் இயேசுசாமி தன்னுடைய சீஷர்களுக்கு அங்கே கட்டளை கொடுத்து அனுப்புகிறார். தன்னுடைய சீடர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். 12 திருத்தூதுவர்களை அவர் அனுப்புகின்றார். அப்படி அனுப்புகின்ற பொழுது ஆண்டவர் கொடுக்கிற கட்டளை யாரோ செஞ்சுட்டாங்க, ஏதோ செஞ்சுட்டாங்க அப்படின்றதெல்லாம் இல்லை. ஆக எண்ணெய் பூசுதல் என்பது ஒரு அடையாள செயல். ஆனால் அது நம்பிக்கையோடு செய்யப்படுகின்ற பொழுது அவருடைய நோய் என்ன பண்ணுகிறது? குணமாகிறது என்பது கடவுள் நமக்கு இங்கே வெளிப்படுத்துகின்ற வார்த்தை. ஆக அந்த நிலையிலே ஆண்டவர் பெயரினாலே அனுப்பப்பட்ட அப்போஸ்தலர்கள், திருத்தூதுவர்கள் 12 பேர் என்ன பண்ணாங்களாம்? மறுபடியும் அந்த 13ஆம் வசனத்தில் பாருங்கள். இயேசுவின் பல பேய்களை ஓட்டினார்கள், உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். ஆக எண்ணெய் பூசுதல் என்பது ஒரு அடையாள செயலாக, அது நம்பிக்கையின் செயலாக, அது குணப்படுத்துதலின் அடையாளமாக இங்கே காணப்படுகிறது. ஆக நோயிற் பூசுதல் அப்படின்றது இங்கே எண்ணெய் பூசுதல் என்பது இங்கே இந்த ஒருவேளை நம்முடைய தாய் திருச்சபையாக கத்தோலிக்க திருச்சபையின் முறைமையாகவும் நாம் பார்க்கிறோம். அதோடு மட்டுமல்ல, 2 விஷயம் இருந்தது. ஒன்று நோயிற் பூசுதல், எண்ணெய் பூசுதல். 2வது ஜெபம், இறைவேண்டல். ஆக இந்த இறைவேண்டல் என்கின்ற தொடக்க கால இவைகளை தொடக்க கால திருச்சபையிலேயே மூப்பர்கள் செய்தார்கள் அப்படின்றது தான் இந்த பகுதியில் நமக்கு உணர்த்தப்படுகின்ற செய்தி. ஆயர்கள் செய்து ஆண்டுடைய திருப்பணி ஆற்றிய பவுலடிகளாரோ இல்லது அப்போஸ்தலர்களோ பேதுருவோ இவங்க எல்லாரும் மட்டும் செஞ்சாங்க அப்படின்னு இல்லை. இவர்களோடு இணைந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மூப்பர்களும் என்ன பண்ணாங்க? இந்த விதமான நற்பணிகளை, திருப்பணிகளை அவர்கள் செய்தார்கள் என்று இந்த திருமறை வசனம் நமக்கு உணர்ந்து. ஆக இறைவேண்டல் என்கின்ற ஆயுதம் குணமடைதல் என்கின்ற ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வருகிறது. அல்லேலூயா. ஆக ஜெபம் என்னும் ஆயுதம் நமக்கு என்ன கொடுக்குதான்? ஜெபம் ஜெயத்தை கொடுக்கும். ஆக இறைவேண்டல் என்னும் ஆயுதம் நமக்கு என்ன கொடுக்குதான்? குணம், சுகம் என்கின்ற அடையாளத்தை இங்கே நமக்கு கொண்டு வருகிறது, ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதே வசனத்தில் யாக்கோபு 5:15 ஒரு நிறைவு பகுதி, ஆண்டவர் குணப்படுத்துகிறார், நம்மை உயர்த்தி விடுகிறார், நம்மை எழுப்பி விடுகிறார் அப்படின்னு சொல்லி மட்டும் முடிக்கல. அதோட சொல்றாரு, அவர் பாவம் செய்திருந்தால் அவருடைய பாவம் என்ன பண்ணுமா? மன்னிக்கப்படும். ஒரு பாவம் செய்திருந்தால் அவர் மன்னிப்பு பெறுவார் என்கின்ற வார்த்தைகள் நமக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். ஏன்னா பூமியிலே நல்லவன் ஒருவனுமே இல்லைன்னு ஆண்டவர் சொல்றார். பல நேரங்களில் நம்முடைய ஆண்டவரை வார்த்தையை பேசுகிறோம், ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறோம், ஆண்டவர் மீது நம்ம அதிக நம்பிக்கையாக இருக்கிறோம், அதிக விசுவாசமாக இருக்கிறோம், அதிக பற்றுள்ளவர்களாக பக்தி உள்ளவர்கள் இருக்கிறோம். ஆனாலும் கூட ஏதோ ஒரு இடத்துல நாம் என்ன பண்ணிடுறோம்? நாம் தவறி போகிறோம். நம்முடைய நிலை தவறி போகிறதாக இருக்கிற ஏதோ ஒரு இடத்துல, அல்லது அதை நம்ம நினைக்கிறோம்ல, நான் தப்பே செய்யலை சாமி, நான் ரொம்ப சரியாக இருக்கிறேன் நான் உங்ககிட்ட, அதுவே ஒரு விதமான அதை ஒருத்தர் ஜெபம் பண்ணார்ல, வாரத்தில் 4 முறை நான் என்ன பண்ணுறேன், உமக்கு உபவாசம் இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன், அதுவோ ஒருத்தர் முட்டி போட்டுக்கிறேன், அவனை மாதிரி நான் இல்லை அப்படின்னு நினைக்கிறது கூட என்னதான் ஒரு விதமான. ஆக நம்முடைய சொல்லோ, நம்முடைய செயலோ, அல்லது நம்முடைய எவ்விதமான பார்வை, சிந்தையிலும் கூட சொல், செயல், சிந்தை எந்த விதத்தில் எதுலையோ ஒரு இடத்துல நாம் என்ன பண்ணுறோம்? தவறக்கூடியவர்களும். காரணம் கடவுளே சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார், தந்தையை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. ஆக அப்படிப்பட்ட நிலையில் நாமும் கூட பாவிகளாக இருக்கின்ற ஒரு சூழலில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு நம்பிக்கையோடு நீ வேண்டுகின்ற பொழுது ஆண்டவர் உன்னை குணப்படுத்துகிறார், அவர் உன்னை எழுப்பி விடுகிறார். ஒருவேளை நீ பாவம் செய்தவனாக இருந்தாதானால் உன்னுடைய பாவத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்? மன்னிக்கிறார் என்கின்ற வார்த்தை இங்கே நமக்கு அடையாளமாக இங்கே சொல்லப்படுகிறது. ஏசாயா 33ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் நாம் படிக்கலாம். ஏசாயா 33:24. வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். சியோனில் வாழ்பவர் எவரும் நான் நோயாளி என்று சொல்ல மாட்டார். சியோனில் வாழ்கின்ற எவரும் நான் நோயாளி என்று சொல்ல மாட்டார். அதில் குடியிருக்கும் மக்களின் தீச்செயல் மன்னிக்கப்படும். அவங்க நோயாளின்னு சொல்ல மாட்டாங்கன்னா அங்கே அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்ற வார்த்தை அடுத்ததாக வருகிறது. எனவே
இங்கே கடவுளுடைய எதிர்வருகின்ற வருகையின் காலத்தை குறித்து சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை இந்த வசனம்லாம். ஆக அப்படிப்பட்ட நிலையில் சியோனில் இருக்கிறவங்க யாரும் நோயாளின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? அவர்கள் தீச்செயல்கள், அவர்கள் குடியிருக்கும் மக்களின் தீச்செயல்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய பாவங்களை மன்னிக்கிறது நிமித்தம் அவருடைய நோய்கள் நீங்கப்பட்டிருக்கு. எனவே அவங்க நோயாளின்னு வசனத்தை இப்படி நம்ம ரிவர்ஸில் கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஆல்ரெடி கடவுள் அவங்களை என்ன பண்ணிட்டார்? பாவங்களை மன்னித்து விட்டார். எனவே அவங்க நோயாளிகள்னு யாரும் தங்களை சொல்லிக்கொள்ள மாட்டார்கள் என்கின்ற வார்த்தை. அது சியோனில் இருக்கிறதுனால அவங்க ஒன்றும் பாவம் செய்யாதவங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஆக எல்லாருக்குள்ளும் குறைகள் இருக்கிறது. ஆனால் அவைகளையும் கூட நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார் என்கின்ற வார்த்தைகள் இங்கே நமக்கு சொல்லப்படுகிறது. ஆக இந்த இடத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது இறைவேண்டல் என்பது குணமாக்குதல் மற்றும் மன்னிப்பருளுதல் என்கின்ற நிலைகளே 2 விதமான ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்வில் இந்த வசனம் கொண்டு வருகிறதாக. முதலாவது, நம்முடைய பலவீனங்கள் நம்மை விட்டு அகழுகிறது. அது மாத்திரம் நம்முடைய குறைகள், நம்முடைய குற்றங்கள், நம்முடைய பிழைகளும் கூட ஆண்டவர் திருப்பெயர்னாலே அது மன்னிக்கப்படுகிறது என்பதை இந்த வசனத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்கிறோம். திருமறையின் ஒரு சில இடங்களிலே நோயால் பாதிக்கப்பட்டவர்களை ஆண்டவரே என்ன பண்ணுறாரு? ஜெபம் பண்ணுறாரு. மகனே மகளே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இல்லை, இனி என்ன பண்ணாத. ஒரு அம்மாவை ஒரு கூட்டத்தின் மக்கள் துரத்திட்டு வராங்க. இவள் பாவம் கையும் மெய்யுமாக பாவத்தினாலே பாவம் செய்கின்ற பொழுது கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டால் இவரை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக உங்களில் பாவம் செய்யாதவர் முதற்கல்லை எரியட்டும் ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்போ பார்க்குறாரு, ஒருத்தருமே அந்த இடத்துல நிற்கிற ஆண்டவர் சொல்கிறார், நானும் உன்னை என்ன பண்ணல, தண்டிக்க போகிறதில்ல. ஆனால் இனி நீ பாவம் செய்யாதே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட, நீ பாவம் செய்யாதே என்கின்ற வார்த்தைகளை ஆண்டவரும் கூட பல இடங்களில் சொல்லி மக்களை குணப்படுத்த வாழ்வுக்கான விடுதலையை கொடுப்பது. ஆக இங்கே சுகமளிக்கிறார் அப்படின்ற வார்த்தை தான். நம்பிக்கையோடு வேண்டுகின்ற பொழுது ஆண்டவர் உன்னை குணமாக்குகிறார். ஆக அந்த குணமாக்குதல் என்பது வெறும் நோயில் குணமும் மட்டும் அல்ல, வாழ்வின் அனைத்து நிலைகளிலிருந்தும் ஆண்டவர் விடுதலை தருகிறார். இக்கட்டுகளிலிருந்து, பாவக்கட்டுகளிலிருந்தும் ஆண்டவர் விடுதலை தருகிறார் என்கின்ற வார்த்தை இங்கே நமக்கு மென்மேலும் நம்மை உறுதிப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஆக அந்த நிலையில் மார்க்கு 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், மார்க்கு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், லூக்கா 5:20 இந்த வசனங்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் தம் வாய் திறந்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லி ஆண்டவர் அநேக மக்களுக்கு வாழ்வின் விடுதலை தருவதை நாம் பார்க்கின்றோம். யாக்கோபு 5:16 கூட இதற்கான பொருள் இன்னும் அதிகமாக நமக்கு உணர்த்தப்படும். 15 தான் நமக்கான கீவேர்ட். 14 வாசிச்சோம். மறுபடியும் 16வது வசனத்தை நீங்க வாசிங்க. நீங்கள் சொஸ்தமடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. ரைட். இங்கு கடைசியா ஆண்டவர் நமக்கு சொல்லி முடிக்கிற காரியம், நீங்க கேட்குறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை, அதாவது மூப்பர்கள் உங்கள் மேலே எண்ணெய் பூசி உங்களுக்காக ஜெபிப்பாங்க. நம்பிக்கையோடு அப்படி ஜெபம் பண்ணால் உங்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார். சுகம் மட்டுமல்ல, உங்களுக்கு பாவங்களும் மன்னிக்கப்படும். கடைசியாக 16வது வசனத்தை ஆண்டவர் சொல்ல, ஆகவே ஒருவருக்கு ஒருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள், ஒருவர் மற்றவர்களுக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். பாவத்தை அறிக்கை செய்யுங்க, ஒருத்தர் மற்றவங்களுக்காக என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம பண்ணிட்டு இருக்கிற இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் அல்லது இந்த விதமான ஜெபக்கூடுகைகள் எல்லாம் நாம் மற்றவருக்காக, ஒருவர் மற்றவர்களுக்காக. நாம் இன்றைக்கி இங்கே ஜெபிக்கிறோம் நமக்கு மற்றவங்களுக்காகனா கடவுள் எங்கேயோ நமக்காக யாரோ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் இந்த கிரேஸ் டிவி ஊழியம் நல்லா நடக்கணும், அதில் நிறைய பேருக்காக ஜெபம் பண்ணுறாங்க, அந்த ஊழியத்தில் எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாது. அதில் ஜெபம் பண்ணுற ஒவ்வொருத்தருக்காகவும் அவங்க குடும்பங்களுக்காகவும் கூட நாங்கள், ஏன்னா நீங்கள் நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும் அப்படின்ற அந்த நிலையில் ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜெபித்து கொள்ளுங்கள் என்கின்ற வார்த்தை இங்கே நமக்கு கடவுளின் கட்டளையாக சொல்லப்படுது. ஒருவர் மற்றவருக்காக நாம் ஜெபிக்கின்ற பொழுது, ஒருவர் மற்றவர்களுக்காக நாம் மன்றாடுகின்ற பொழுது குணமடைவதும் மன்னிப்பு பெறுவதும் ஆக நம்முடைய வாழ்விலே நிறைவேறுகின்ற ஆசீர்வாதங்களாக இருக்கிறது என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது. எனவே அந்த 16வது வசனம், ஒருவருக்கு ஒருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள், ஒருவர் மற்றவர்களுக்காக கடவுளத்தில் வேண்டுங்கள், அப்பொழுது குணமடைவீர்கள். நேர்மையாளுடைய வல்லமை மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும். நேர்மையாளருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு, அதில் என்னம்மா நீங்க வாசிங்க, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளது. ஆக நேர்மையாளர்கள் செய்யும் உண்மையான மன்றாட்டு, நேர்மையாளர்கள் செய்கின்ற வல்லமை மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும். பயன் விளைவிக்கும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம ஜெபிக்கணும், அதோட அவங்களுக்கு சுகம் கிடைச்சதோ கிடைக்கலையோ அப்படின்ட்டு நம்ம விட்டுட்டு போகிறது. நாமளே மறந்துட்டாலும் கூட நேர்மையாய் நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போமானால் அங்கே அவர்களுக்கு ஜெபிக்கின்றவர்களுக்கு என்ன பண்ணுமா, பயன் விளைவிக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே இந்த நாளிலே ஆண்டுடைய இறை சமூகத்தில் இந்த உபவாச கூடுகையிலே வந்திருக்கின்ற நாம் ஆண்டுடைய திருவசனங்களை மீண்டும் மீண்டும் நம்முடைய உள்ளங்களிலே நிறுத்தி ஆண்டவரிடத்தில் நாம் நம்முடைய மன்றாட்டுக்களை வைக்க, நமக்காக மட்டுமல்ல பிறருக்காகவும் நாம் மன்றாட
அது நிமித்தம் கடவுள் நம் நோய்கள், நம்முடைய எல்லா விதமான பாடுகள், நம்முடைய எல்லா விதமான இக்கட்டுகள் நம்மை விட்டு அகன்று போகும்படியாக கூடிய மட்டும் இரட்டத்தனையாக நாம் பாவம் செய்திருந்தோமானால் நம்முடைய பாவங்களும் கூட நம்மை விட்டு நாம் அகற்றப்படுகின்ற நிலை மன்னிப்பு பெறுகின்ற மக்கள் கூட்டமாக காணப்பட கடவுள் நமக்கு கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறார். எனவே இந்த நாளிலே ஆண்டவருடைய திருக்கரத்திலே நம்மை நாம் தாழ்த்துவோம். ஆண்டவர் அளிக்கின்ற இறை மன்னிப்பை, இறை ஆசியை, இறை பலத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கண்களை மூடி நாம் வேண்டிக் கொள்ளுவோம். எங்களுக்கு வாழ்வளித்து எங்களை வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, மீண்டுமாய் ஒரு விஷயம் திருக்கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை முற்றிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த நாளிலும் இவ்வேளையிலும் ஆண்டவரே, நாங்கள் காலை முதல் இந்நேரம் மட்டும் ஆண்டவரே பாடல்களின் வழியாக, ஜெபத்தின் வழியாக, சாட்சிகளின் வழியாக, உடைய திரு வார்த்தைகளின் வழியாக ஆண்டவரே எங்களை நாங்களே ஆண்டவரே போஷித்துக் கொள்ள, எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே இறையன்பின் ஆண்டவரே பாதைகளை ஆண்டவரே நாங்கள் பயணிப்பதற்கு நீர் தந்த நல்ல தருணத்திற்காய் நன்றி செலுத்துகின்றோம். பாடின ஒவ்வொரு பாடல்களும் உடைய திருப்பெயரின் மாட்சிமைக்கின்ற அமைந்ததற்காய் நன்றியுள்ள உள்ளத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுத்த விண்ணப்பங்களை உடைய திருப்பாதத்தில் வைக்கின்றோம். ஆண்டவரே, இதோ கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்ற திரு வார்த்தையின் அடிப்படையில் ஆண்டவர் எங்களுக்காக அல்ல, பிறருக்காக நாங்கள் வேண்டின ஒவ்வொரு விண்ணப்பங்களும் அவருடைய வாழ்வில் ஆண்டவர் விடுதலை, அவருடைய வாழ்விலே நம்பிக்கை, அவருடைய வாழ்வில் ஆசீர்வாதத்தை, பலத்தை, சுகத்தை கொடுக்கிறதாக அமைய நீர்தாமே எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இல்லங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களிலிருந்தும் ஆண்டவரே இந்த கிரேஸ் டிவி வழியாக, ஆண்டவரே யூடியூப் வழியாக இந்த கூடுகையில் இணைந்திருக்கின்ற எங்களோடு ஆண்டவரே இணைந்து வேண்டிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்கள் கூட்டத்திற்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவர்களுடைய வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் நீர் பதில் தரும்படியாக கண்ணீரோடு ஆண்டவரிடத்தில் மன்றாடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீர் சுகத்தை அருளும்படியாக இடத்தில் ஜெபிக்கிறோம். இப்படி காயப்பட்ட கரத்தினாலே நீர் தொட்டு அவர்களை சுகப்படுத்தும். ஆண்டவருடைய வல்லமையுள்ள கரம் ஆண்டவருடைய உடலிலே ஆண்டவரே இதோ உம்முடைய உதரங்களாக ஆண்டவருடைய உம்முடைய உதரங்கள் அவருடைய உடலில் பாயட்டும். ஆண்டவரை உச்சம் தலைமுத உள்ளம் கால் வரை ஆண்டவருடைய உதரத்தின் ஆண்டவர் எல்லா விதமான நிலைப்பாடுகளும் ஆண்டவருடைய வாழ்வில் பலத்தை கொடுக்கிறதாக அமைய நீர் உதவி செய்யும். இந்த நாளில் கூட பல்வேறு தேவைகளோடு எங்களிடத்தில் ஆண்டவரே உம்மிடத்தில் மன்றாடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய தேவைகளை நீர் நிறைவேற்றி தாரும். வாழ்வின் ஆசீர்வாதங்கள் ஒன்றும் தடைபடாதபடி உடைய வாழ்வில் நிறைவேறுவதற்கு நீர் கிருபை தாரும். ஆண்டவர், இந்த நாளில் கிரேஸ் டிவிக்காக உம்மிடத்தில் நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவர், இந்த கிரேஸ் டிவியுடைய வளர்ச்சி பாதையில் உம்முடைய கிருபை மட்டும் இருந்து வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் கூட ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு நல்ல பணியை ஆண்டவரை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் உம்முடைய சித்தத்தின்படி நீர் அவைகளை நிறைவேற்றி தரும்படியாக எதிர்காலத்தில் ஆண்டவரை கிரேஸ் டிவியினுடைய வளர்ச்சி ஆண்டவரை பன்மடங்காய் காணப்பட அது நிமித்தம் அநேக லட்சம் மக்களுக்கு ஆண்டவரை இந்த ஊடகமானது உம்முடைய வார்த்தை கொண்டு செல்ல நீர் தாமே கிருபை செய்ய வேண்டும் என்று இடத்தில் மன்றாடுகிறோம். ஆண்டவருடைய இதனுடைய உரிமையாளர் சந்திரமோகன் ஐயா அவர்களுக்காக உடன் இணைந்து பணியாற்றுகின்ற ஒவ்வொரு பொறுப்பாளர்களுக்காக ஆண்டவர் ஒவ்வொரு ஆண்டவர் செயல்பாட்டாளர்களுக்காக இடத்துல வேண்டுகிறோம். ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவருடைய எல்லா விதமான முயற்சிகளை நீர் கைகூடி வர பண்ணும். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்ற ஊழியத்தின் பாதையில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும்படியாய் அநேக மக்களுக்கு ஆண்டவர் இந்த ஊழியங்கள் பயனுள்ளதாக மாறும்படியாய் ஒரு உதவி செய்யும். ஆண்டவரே, இதோ சந்திரமோகன் ஐயா அவர்களுக்காக உடைய எல்லா விதமான அர்ப்பணிப்புள்ள செயல்பாடுகளுக்காக உடைய குடும்பத்திற்காக ஆண்டுடைய எல்லா விதமான திருப்பணிகளுக்காக குறிப்பாக கிரேஸ் டிவியில் பணியாற்றுகின்ற ஒவ்வொரு பணியாளர்களுக்காகவும் இடத்துல ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரோடும் உடைய இறையருள் நிறைவாய் தங்கியிருக்கட்டும். உடைய குடும்பங்களை ஆசீர்வதி உடைய தனிப்பட்ட வாழ்வின் நன்மைகளை நீர் அதனதன் காலத்தில் நிறைவேற்றி தரும்படியாக இடத்துல மன்றாடுகின்றோம். இந்த நாளிலே மீண்டும் ஒரு விஷயம் உடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்துகின்றோம். ஆண்டவரை, நாங்கள் ஒருவருக்கொருவர் ஜெபித்து கொள்ள ஆண்டவர் ஒவ்வொருக்கொருவர் நாங்கள் ஆண்டவரை பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள நம்பிக்கையோடு இடத்தில் வேண்டுதல் செய்து ஆண்டவர் எங்களுக்கான சுகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் வெளிப்படுத்த நம்முடைய திரு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து அந்த வார்த்தைகள் எங்களில் நிலைத்திருக்கட்டும். அந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்வில் கிரியை செய்ய நீர் தாமே கிருபை தார். இதனால் மீண்டும் உங்களுடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அனைத்து நிலைகளிலும் தூய ஆவியானுடைய திருக்கரம் உடனிருந்து எங்களை ஆற்றல் படுத்தி ஆசீர்வதிக்கட்டும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற திருப்பெயரில் வேண்டுகிறோம் அன்பின் நல்ல கடவுளே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கடவுளுடைய இரக்கமுள்ள கிருபை, பராமரிப்பு, பாதுகாப்பு அனைத்திற்கும் நம் அனைவரையும் இந்த நாளின் நிகழ்வையும் இதில் வேண்டப்பட்ட ஒவ்வொரு வேண்டுதல்களையும் ஆண்டுடைய கரத்தில் வைத்து மன்றாடுகிறோம். தாய் தந்தையாம் கடவுளின் அன்பும் மைந்தராம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் துணையாளராம் தூய ஆவியானவரின் இணையராத திருவுறவும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எல்லா நாட்களும் நீடித்து நிலைத்திருந்து வழி நடத்துவதாக. ஆமென்.